Good evening friends, my name is A. Karthikkumar. Salem district Mettur தாலுக்குல கருங்கூர் அப்படின்ற வில்லேஜ்ல இருக்கேன். நான் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இதில் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா BHS சொல்லுவாங்க. BHS பிளாக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்ற ஒரு போஸ்டிங். இது வந்து எப்படி படித்தேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அமுதன் அச்சீவ்ஸ் அகாடமி அப்படின்ற அகாடமியில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா லேர்னிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து கோவிந்தராஜ் சார் வந்து இந்த அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு போட்டுருந்தேன். ஐ மீன் யூடியூப்ல இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்து என்கொயரி பண்ணிட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண வேண்டிய வந்து இவங்க வந்து லைவ் கிளாஸ் ப்ளஸ் ரெக்கார்ட் வீடியோ ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டெய்லியும் வந்து ஈவினிங் மார்னிங் வந்து லைவ் கிளாஸ் நடக்கும். அந்த லைவ் கிளாஸ் வந்து எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா லைவ் கிளாஸுமே அட்டன் பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த எக்ஸசைஸும் யூனிட்டும் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டி மோக் டெஸ்ட் ப்ளஸ் யூனிட் டெஸ்ட் அது ஃபுல் லென்த் டெஸ்ட் இந்த மாதிரி வைப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்து என்ன மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாமே ரெட்டிஃபை பண்ணிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து படிச்சுங்க. அதே மாதிரி வந்து நான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 307 ஐ மீன் 450 வந்து அவுட் ஆஃப் வந்து 307.5 வந்து ஸ்கோர் பண்ணேன். மொத்தம் 205 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். மேஜரில் வந்து 150 கொஸ்டின்ஸும் ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து 55 கொஸ்டின்ஸும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைவ் கிளாஸ்லையும் வந்து அவங்க வந்து கிளாஸ் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி படிக்கணும், என்ன ஸ்டேஜில் இருக்குங்க எல்லாமே வந்து பர்சனலாக கால் பண்ணி எப்படி போயிட்டுருக்கு அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் அவரே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து இதை தாண்டி எப்படி படிச்சுங்கன்னா இந்த 8 months வந்து ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக தான் படிச்சுங்க. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா 2025 பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும், ஏன்னா செப்டம்பர் 22, 23 and 26 வந்து எக்ஸாம் நடந்துச்சு. அது வரைக்கும் வந்து ஒரு 8 months தான் படிச்சிருக்கோங்க. இந்த 8 months வந்து கன்சிஸ்டண்டாக படிச்சுங்க. சார் வந்து மோஸ்ட்லி எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்போம், அதுக்கு ரிலேட்டடாக தான் கொஸ்டின் எடுப்பார். அதே மாதிரி வந்து நம்ம படித்ததை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி தான். இப்போ ஒரு டாபிக் அவர் டீச் பண்ணுறாருன்னா அதை வந்து நம்ம எப்படி படிக்கிறோங்க, அதை வந்து அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அது மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எடுப்பார். மோஸ்ட்லி வந்து நிறைய சப்போர்ட்டாக இருந்தார் சார். கோவிந்தராஜ் சாரும் சரி, வெங்கட் சாரும் சரி, நிறைய சப்போர்ட்டாக இருந்தார். இந்த டைமில் வந்து ஒரு டைம் சொல்கிறேன். அதே மாதிரி என் ஃபேமிலி வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட ரூம்மேட்ஸ் எல்லாமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. எகைன் வந்து கோவிந்தராஜ் சார், வெங்கட் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே.